தூபம் மணம் கமழும் நெய் தீபம் மணம் கமழும் தூபம் மணம் கமழும் நெய் தீபம் மணம் கமழும் ஆபத்தை போக்கி அருளொளி வீசிடும் அன்னையே உன் சந்நிதியில் ஆபத்தை போக்கி அருளொளி வீசிடும் அன்னையே உன் சந்நிதியில் என்றும் தூபம் மணம் கமழும் நெய் தீபம் மணம் கமழும் வேப்பிலை வாடையினால் இளம் தென்றலை வீசிடுவாய் வேப்பிலை வாடையினால் இளம் தென்றலை வீசிடுவாய் கூப்பிடும் போது வந்து என் குறைகளை போக்கிடுவாய் நான் கூப்பிடும் போது வந்து என் குறைகளை போக்கிடுவாய் கூப்பி தொழுத என் குற்றங்களை நீ அன்புடன் பொறுத்திடுவாய் என்றும் தூபம் மணம் கமழும் நெய் தீபம் மணம் கமழும். நாம் பார்க்க இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் எது அப்படின்னு பார்த்தா தஞ்சாவூர்ல ரொம்ப 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 உகந்த க்ஷேத்திரம் என்றே சொல்லலாம். அங்கேருந்து கொஞ்சம் கிட்ட இருக்கக்கூடிய புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்தை இன்றைய தினம் நாம் ஸ்மரிக்க இருக்கின்றோம். இந்த புன்னைநல்லூருங்கிற க்ஷேத்திரத்திற்கு ஈடு இணை இல்லாத பெருமைகள் உண்டு. முக்கியமா பார்க்கும் பொழுது ஒரு மகானோட சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் இது. சதாசிவ பிரம்மேந்திராள் என்று சொல்லக்கூடியவருக்கும் இந்த புன்னைநல்லூருக்கும் ரொம்ப அழகா ஒரு கனெக்ட் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெங்கோஜி மகாராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய மகாராஜா ஒரு சமயம் சமயபுரத்துக்கு மாரியம்மனை தரிசனம் பண்ண போறாராம். சமயபுரம் மாரியம்மனை தரிசனம் பண்ணிட்டு அவர் வந்தாச்சு. அன்று இரவு சமயபுரம் மாரியம்மன் அவர் கனவுல தோன்றி சொல்கின்றாளாம், தஞ்சாவூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டருக்குள்ள ஒரு இடத்துல நான் இருக்கேன், எனக்கு அற்புதமாக ஒரு கோவில் கட்ட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்றாளாம். உடனேவே அந்த மகாராஜா அங்கேந்து நேரா தஞ்சைபுரிக்கு செல்கின்றார். தஞ்சாவூரை சுற்றி தேடுகின்றாராம், அம்பாள் எங்க இருக்கா அப்படின்னு. புன்னை வனத்துக்கு நடுவுல இருக்கேன்னு சொல்லியிருக்கா. அப்ப அந்த புன்னை வனம் எங்க இருக்குன்னு தேடி செல்கின்றார்கள். புன்னை மரங்களாக ஒரு இடத்துல இருக்கு. ஒரு பெரிய புற்று ஒன்று அவர்களுடைய கண்ணுக்கு தெரிகின்றது. ஆஹா, அம்பாள் புற்று ஸ்வரூபமாக இருப்பாள் இல்லையா? பொதுவாகவே பாம்பு புற்று என்று சொன்னாலே அம்பாள் தான் நம்ம நினைவுக்கு வரக்கூடியது. அப்போ இதுதான் அம்பாள் என்று சொல்லி அந்த புற்றுக்கு அற்புதமான ஒரு கோவிலை கட்டி அந்த இடத்துல வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் என்று வைக்கின்றார். ஆனால் அந்த அம்பாளுடைய ஒரு சக்தியானது பன்மடங்கு எப்ப கூடித்து என்று பார்த்தால், நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, சதாசிவ பிரம்மேந்திரா என்று சொல்லக்கூடிய மகான் பரம அத்வைதி சதாசிவ பிரம்மேந்திராள். அப்பேற்பட்ட பிரம்மேந்திராளுக்கு நிறைய சித்தி உண்டு, ஞானம் உண்டு. அவர் இந்த இடத்துல அம்பாள் புற்று ரூபமாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிறார். அப்படி தெரிஞ்சின்ற சதாசிவ பிரம்மேந்திராள் அந்த புற்றின் ரூபமாக இருக்கக்கூடிய அம்பாளை அம்பாள் ரூபமாக செய்கின்றார். செய்யறது மட்டுமல்லாது அங்க ஒரு சக்கர பிரதிஷ்டை என்று சொல்லக்கூடியதையும் அவர் பண்றார். யந்திர பிரதிஷ்டை என்று சொல்றதையும் அவர் பண்றாராம். அதன் பிறகு அந்த அம்பாளுடைய ஒரு சக்தியானது பன்மடங்கு கூடுகின்றது என்றே சொல்கின்றார்கள். அப்போ ஒரு சமயம் என்னார்து, துளச மகாராஜான்னு சொல்லக்கூடியவர் அங்க இருக்கார். இந்த துளச மகாராஜாவினுடைய பெண், அவளுக்கு கண் பார்வை இழக்கின்றாள். கண்ல இருந்து ரத்தமா கொட்டுறது, அவளுக்கு கண் பார்வையை அவ இழந்தாளாம். அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம துளச மகாராஜா சதாசிவ பிரம்மேந்திரால பார்க்கிறார். பிரம்மேந்திரால் சொல்றார், புன்னைவனத்துல இருக்கக்கூடிய அந்த மாரியம்மன் மகமாயையை சென்று தரிசியுங்கள், நிச்சயமாக உங்க பெண்ணுக்கு நல்லது நடக்கும் என்று சொல்றார். அப்போ அந்த பெண்ணோடு சென்று சில கைங்கரியங்களையும் அந்த கோவிலுக்கு பண்ணி அவளிடத்துல பிரார்த்தனை செய்தார்களோ இல்லையோ, ஸ்தோத்திரங்கள் சொல்லி பிரார்த்தித்தார்களோ இல்லையோ, அந்த பெண்ணினுடைய கண் பார்வை திரும்ப அவளுக்கு கிடைச்சது. துளச மகாராஜாவினுடைய பொண்ணுக்கு திரும்ப பார்வை வந்தது. அதனால
இன்னைக்கும் கண் பார்வை சம்பந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அந்த அம்பாள் இடத்துல பிரார்த்தனை பண்றது அப்படிங்கிறது உண்டு. கண்மலர் அவளுக்கு சாற்றுவது, அதே போல உருவ பொம்மை வைக்கிறது, இப்படி பல ஐதீகங்கள் இன்றும் அந்த கோவில்ல உண்டு. முக்கியமா என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த கோவில்ல பலி என்று சொல்லக்கூடியது மாரியம்மன், புன்னைநல்லூர் மாரியம்மனுக்கு கிடையாது. ஏன்னா சதாசிவ பிரம்மேந்திராள் இருந்ததுனால சாத்வீக வழிபாடு முறைகளை அவர் ரொம்ப அழகா இதுல கொண்டு வந்தார். அப்போ பலி என்பது இங்கு மாரியம்மனுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட புன்னைநல்லூர் மாரியம்மனை நாம் பிரார்த்திப்போம். நம் கண் வளமும் ஞான கண் வளமும் பெருகட்டும் என்று அவளிடத்தில் மனமுருகி வேண்டுவோம்.